கை வந்து எப்போவுமே சேர்ந்துருக்க பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ஆனிவர்சரிக்கு வந்து நம்ம குலதெய்வ கோவிலில் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வீட்டுக்கு போகிறோம். வீடு மீன்ஸ் அம்மா வீட்டுக்கு போகிறோம். சர்ப்ரைஸாக எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாமா? அப்போ முக்கியம் இது மாதிரி சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஹெல்மெட் போட்டு தான் வண்டியில் பின்னாடி உட்காந்து போகிறேன். நானே வந்து ஹெல்மெட் போட்டு போகிறேன். இந்த எரும மாடு ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன். ஸோ போலீஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இவனை வண்டி நிப்பாட்டி இவன்ட்டு வந்து காசு பிடிக்கும். அப்போ பாத்ரூம்ல ஸோ நான் வந்து ஊருக்கு போட்டு தயாராக அஸ்வின்ஸில் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஸோ போலீஸ் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இவனை வண்டி நிப்பாட்டி இவன்ட்டு வந்து காசு பிடிக்கும். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸோ கைஸ் நம்ம எக்ஸாக்ட் விழுப்புரத்தில் வந்து நின்றுட்டுருக்கோம். அதுக்கு அஸ்வின்ஸ் டூ, அதாவது பெரம்பலூர் அஸ்வின்ஸ் டூ விழுப்புரம். ஒரு இடத்துல கூட வண்டி ஸ்டாப்பே ஆகலை. அப்படி டிரைவ் பண்ணிட்டு வந்திருக்காப்புல. கார் டிரைவ் பண்ணி பார்த்துருக்கோம். வண்டி வந்து என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த மாதிரி ஒரு ஜீவனை வச்சுக்கிட்டு டிரைவ் பண்ணிட்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா தூங்கி 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 டொம்முன்னு விழுந்துக்கிட்டு இருந்தேன். நடு ரோட்ல இருந்து எடுக்கணுமா? இல்ல புரியல. கரை வந்த பிறகே பிடிக்குது கடலை. நான் திடீர்னு யாரும் நம்மளை பார்த்து இப்படி பண்றாங்கன்னு யோசிக்கிறேன் நான் கொஞ்ச நேரத்துல. ஸோ கைஸ் இப்படியாக எங்கள் பயணம் மீதி நிறைவுற்றது. மீதி நீங்க சொல்லிருங்க பவன்குமார். சப்ஸ்கிரைப் சொல்லு.